பணி எத்தனை பணி நீ எத்தனை பணி இங்கே கொடுத்ததோ எஸ்டேட் படிக்கிறதானே எத்தனை பணியை வச்சிருக்கீங்க? இப்போ பெட்டியில் பார்த்தா 4 கோயில்பட்டியில் 7 கோடிக்கு டர்ஃப் போட்டிருக்கு. டர்ஃப் போட்டு திறக்கிறதுக்கு அம்மாவுக்கு எழுதி வச்சாச்சு. மண்ணு தான் இருக்குன்னு சொல்ற. எல்லாரும் நீ பார்த்தோம்னா பையன் சொல்ற கோயில்பட்டியா பக்கத்தூரா? மண்ணு தான் இருக்குன்னு சொல்ற. 7 கோடி உங்க மாவட்டத்துக்கு போட்டிருக்கு. அதுல நல்லா விளையாடல. நீ இப்ப என்னென்ன கேம்ஸ் விளையாடுவ? ஹாக்கி விளையாடுற ஆளை பார்த்தாலும் தெரியாது. என்னோட தொழில் என்னன்னா பஸ் ஸ்டாண்ட்ல, தெருவுல, கயிறுல, இப்ப சார் சொன்ன மாதிரி கயிறுல நடக்கிறோம். அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காசு கேக்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல நான் போய் காசு கேட்டு நின்றுருக்கேன். நிறைய பேர் அந்த பொண்ணை வந்துட்டு வேற மாதிரி பார்த்து, எப்படி சொல்றதுன்னா, நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் காசு கேட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு பசிக்குது, எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு போய் கையேந்தி நின்றுருக்கேன். அந்த அளவுக்கு இருந்த என்ன இன்னைக்கு இங்க கொண்டு வந்திருக்குன்னா, முதல்ல வந்துட்டு படிப்பு, ஸ்போர்ட்ஸ், முக்கியமா சிஎம் சாருக்கும் உதயண்ணாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா, எஸ்டிடி அளவுக்கு இந்த அளவுக்கு முன்னேறாம இருந்துச்சுன்னா, சாம்பியன் ஃபவுண்டேஷன் இல்லாம இருந்துச்சுன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரு விளையாட்டு அரங்கம் எங்களுக்கு பெருசா அமைச்சு கொடுத்துருக்கீங்க. வெளிநாட்டுல பாக்குற அளவுக்கு எங்களுக்கு அதை விட பெருசா அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே புதுசா இருக்கு. நான் இனிமே அங்க கோச்சா போய் அங்கிருந்த என்ன மாதிரி இருக்கிற பசங்களை எல்லாத்தையுமே நான் முன்னேற்றுவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு.